தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 1:23 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பட்டினத்தாருடைய பாடல். பட்டினத்தார் பாடல்லாம் அற்புதமான பாடலாக இருக்கும். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையை அப்படியே ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார். பிறந்து வளர்ந்து, அதற்கு பிறகு அவர் படித்து, அதற்கு பிறகு அவர் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு, பிறகு அந்திய காலத்தை அவர் எப்படியெல்லாம் பொழுதுபோக்குகின்றார். இப்படியெல்லாம் அந்த உடம்பு அழியும் முன்னாலே உன்னை நினைக்க நான் மறந்தேனேன்னு சொல்கிற மாதிரி, ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரம் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு துளி மாது பண்டிகையில் விழுந்து புகுந்து திரண்டு பதும வரும்பு கமடம் இதன்று பார்வை மெய்மாய் கால் செவியன அப்படின்னு சொல்லி அந்த பாடல் மிகப்பெரிய பாடல். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை வழங்கி வாழ்க்கை வரலாற்றை ஒரு பாட்டிலேயே படம் பிடித்து காட்டியவர் பட்டினத்தார். மிகப்பெரிய ஞானி. அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். நம்முடைய தவறை நாம் யாருமே உணர்றதில்லை. வீட்டில் சாப்பாடு போடுகின்ற பொழுது மனைவி சாப்பாடு போடுவா கணவனுக்கு சோறு வித விதையாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இது பழைய அரிசி அப்படிம்பாங்க. அரிசி மேலே குற்றத்தை சுமத்துவாங்க. சரி, சோறு குழஞ்சு போச்சு அப்படின்னா இது புது அரிசி அப்படிம்பாங்க. குற்றத்தை அரிசி மேலே சுமத்துவார்களே தவிர தன்மேல் தான் சரியாக கவனிக்கலைங்கிறது சுமத்தை கொள்ள மாட்டார்களாம். இது வாரியார் அடிக்கடி சொல்லுவார். அப்படி குற்றத்தை தன்மேல் தான் செய்த தவறுங்கிறத எப்போவுமே ஒத்துக்கணும். இது மாதிரியான ஒரு இதை அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். கல்லா பிழையும். இந்த பாடலை நீங்கள் நல்லா கேளுங்க. எந்த கோயில் போனாலும் கடைசியாக முடிக்கிற போது இதை நீங்கள் முடித்து கும்பிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனேன்னு சொல்கிறார். அதாவது கல்லா பிழையும். நான் கல்வி கற்று நான் உன்னுடைய நிற்கலை, அந்த பிழை இருக்குது. கருதா பிழை, உன்னை நான் கருதி நான் நினைக்கவே இல்லை, நான் பாடினுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது ஒரு பிழை. கசிந்து உருகி நில்லா பிழை, மனம் கசிந்து உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கை உய்ப்பதுன்னு ஒரு பாடல் இருக்கே. அப்படி கசிந்து உருகி நான் உன் முன்னாடி நிற்கலை, அது ஒரு பிழை. உன்னை நினைக்காம இருக்கல, அது ஒரு பிழை. நின் அஞ்செழுத்தை சொல்லாமல் இருக்கிறன்னு சிவாயனமா அப்படிங்கிறது, அது ஒரு பிழை. துதியா பிழை, உன்னை நான் துதிக்காம இருந்தேன், தொழா பிழை. இப்படி எந்த பிழை இருந்தாலும் அதை நீ மன்னித்து எல்லா பிழையையும் பொறுத்து அருள்வாயின்னு சொல்லி முடிக்கிறாரு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு. இதை நீங்கள் தெய்வத்தின் முன்னால் படிச்சீங்கனாலே உங்களுடைய குற்றங்களை எல்லாம் இறைவன் மன்னிப்பார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள் இந்த நாள். புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன். விரயஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அரசு வழியில் சில சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வரலாம். அவரோடு கூட புதனும் இருக்கிறார். 6க்கு அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கின்ற நாள். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிக்க இயலும். உங்களுடைய ராசிக்கு 10லே சனி. 10ல் சனி இருப்பதனாலே தொழில் வளம் மேலோங்கும், தொட்டது துலங்கும். எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா காரியங்களுமே சிறப்பாக நடைபெறுகின்ற நாள். பஞ்சமஸ்தானத்தில் மட்டும் கேது இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். சொந்தங்களின் பாராட்டு மழையில் நனைவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். நினைத்தது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பதிகிறது. 6ஆம் இடம் என்று சொல்கிற பொழுது கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கி சங்கிலி தொடர்பு போல வந்த கடன் சுமை இன்று குறையலாம். இன்று நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சேமிப்பு உயர்கின்ற நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, பலமுறை கல்யாணம் பேசியும் நல்ல வரன்கள் விட்டு போனதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த புது முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மனக்கசப்புகள் மாறும் நாள், சேமிப்புகள் உயரும், செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்களை தீர்க்க முன் வருவார்கள். சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. குருபார்வை ராசியில் பதிவதனாலே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் வரலாம். இன்று மிக மிக யோகமான நாள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, சேமிப்பு உயர்தல் போன்றவற்றையெல்லாம் இன்று நடைபெறக்கூடிய விதம் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. பார்க்கும் குருவாய் பலப்படுத்த நீங்கள் குருவை கும்பிட வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை. குரு மூர்த்தமாக இருக்கும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடலாம். சொத்துக்கள் வாங்க விற்க நல்ல நேரம் இன்று. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பழைய உடல்வாகு சீராகவில்லையே, வேறு வைத்தியம் பார்க்கலாமா என்று நினைத்தவர்கள் இன்று மாற்று மருத்துவத்தின் மூலம் மனக்கவலையை அகற்றிக் கொள்ள வேண்டிய நாளாகவே இருக்கின்றது. இன்று நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏழரை சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கியதன் மூலமாக சில சிக்கல்கள் வரலாம். பத்திரப்பதிவில் உங்களுக்கு கவனம் தேவை. முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற பொழுது கூட நீங்கள் கவனத்தோடு கையெழுத்திட வேண்டும். ஏனென்றால் 2 சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றது. பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். செவ்வாய்க்கிழமை என்பதனாலே சக்தி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் அதிகரிக்கும். குதூகலம் குறையும். குறித்த நேரத்தில் வர வேண்டிய தொகை வராமல் போகலாம். மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கையும் உயரும். அதே நேரம் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக இன்று நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஈசனை வணங்கி இனிய பலன் காண வேண்டிய நாள். உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்லத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்த அவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்வீர்கள். அதே நேரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். மாமன் மைத்தினபடியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளையும் ஈடுகட்ட வாய்ப்புகள் வரும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.